श्रीनिवास इति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यस्थिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्मयकौस्तुभस्थितनिं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्य भक्ति परिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्ग श्रीवास योगि गुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारि कृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायण योगीन्द्रवरदारि कृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यदेकसिन्धो रामानुजस्य चरणं प्रपद्ये विगाहे आमुनं तीर्थं साधु वृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे त्रिकृष्णकृताधरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्यैकमिकं तत्त्वमस्तामलगतां गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं सतेनां श्रमायालं शठारिन्दोपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं साहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् சீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னதானே மையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு ஸ்திரதர ஜெகன்மாதுः க்ஷோண்யா क्वचित् चतुरर्णवी विपरिसपदि क्रोडक्रीडां विभावयत प्रभोः श्रुतिपरिपणश्लोकद्वन्द्वात्मना परिभक्तिमो रमयतु मनस्सत्त्वस्थानां रहस्यशिखामणिः. महादेशिकाय नमः. வராக சர்ம ஸ்லோகத்தோட வியாக்கியான ரூபமான இந்த ரகசிய சிகாமணி என்று கூடிய ரகசிய கிரந்தத்துல 2வது ஸ்லோகம் ததஸ்தம் ரியமானந்தோ காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய 2வது ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தை ஆரம்பிச்சிருந்தோம். அதுல ததஹா அப்படின்றது ஒரு சப்தத்துக்கும் விசேஷமான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ததஹா அப்படின்றது முதல் ஸ்லோகத்துல பிரபத்தின்றது சொல்லியாச்சு. முதல் ஸ்லோகத்துல ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரேஸ்தியோ நரஹ தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். ஸ்மர்த்தான்னு கூடிய அந்த சப்தம் பிரபத்தியை தெரியப்படுத்துறது அப்படின்றத வியாக்கியானம் பண்ணார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி பண்ணின பிரபன்னன் ததஹா அப்படின்னா பிரபத்தி பண்ண அடுத்த க்ஷணத்தினாலே அவனுக்கு பிரபத்தி எந்த விஷயத்துக்காக பண்ணான். இங்கே வராக ஜென்ம ஸ்லோகத்தில் சொல்றது மோட்சத்துக்காக பிரபத்தி. அந்த மோட்சத்துக்காக வேற எந்த காரியமும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்றது ததஹா அப்படின்றது அடுத்த க்ஷணத்தினாலேயே அவனுக்கு மரணம் வந்தாலும் கூட பரமபத பிராப்தி என்றது சொல்ல போறது இந்த 2வது ஸ்லோகத்துல. ததஹா அப்படின்றது அந்த அர்த்தத்துல வருது. அப்படின்னு அடுத்த க்ஷணத்தினால எந்த விஷயத்துக்காக பிரபத்தி பண்ணானோ அந்த பலத்துக்காக வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்றதை சொல்றது, தெரியப்படுத்துறது. தம் அப்படின்னா இந்த மாதிரி பிரபத்தி பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். பிரபத்தி பண்ணி ஆச்சு அவன். அதனால அடுத்த க்ஷணத்தினால எப்படி இருக்கணும் ஒரு பிரபன்னன் அப்படின்னா, பிரபன்னனானவன் பிரபத்தி மோட்சத்துக்காக பண்ணி தன்னோட ரட்சணைய பாரத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆச்சு. என்னோட ரக்ஷா பாரத்தை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் மூலமாகவோ சுதந்திரமாகவோ பண்ணலாம். சுதந்திரமாக பண்ணது சுவாமி தேசிகனும் பகவத் ராமானுஜரும் 2 பேர் தான் நமக்கு தெரிஞ்சு வருது. அதுக்கு முதல்ல ஆழ்வாரெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம பரம்பரையில் 2 பேர் தெரிஞ்சு வருது. மற்றவாளெல்லாம் ஆச்சாரியால் மூலமாக தான் பண்ணியிருக்கா. அவளுக்கு எல்லா விதமான ஞானம் இருந்தாலும் ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு தான் பண்ணியிருக்கா. அது தெரிஞ்சு வருது.
இந்த மாதிரி அவன் பிரபத்தி பண்ணவன் அடுத்த க்ஷணத்தினாலே எந்த மாதிரி இருக்கணும் அவன் அப்படின்னா அதுக்கு சொன்னார். தம் என்றது கிருதகிருத்தியனாய் சாதக விருத்தியாய், கிருதகிருத்தியனாய் சாதக விருத்தியாய் தனக்கு வரும் மரணத்தை பிரிய அதிதியை போலே பார்த்திருக்கும் அவனை என்றபடி. யாரை சொல்றது இந்த தம் அப்படின்றது? அவனை அப்படின்னா, அவனை எப்படின்னா பிரபத்தி பண்ணவன். எப்படி என்ன அவன் யாரு அப்படின்னா கிருதகிருத்தியன், பண்ண வேண்டிய காரியம் பண்ணியாச்சவன். அவனுக்கு அனுஷ்டித சதக்கிரதுஹு அப்படின்னு சொல்றா. அனுஷ்டித சதக்கிரதுஹு, 100 யாகங்கள் எல்லாம் எந்தெந்த யாகம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி ஆயிடுத்தவன். வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. என்ன எல்லா கர்மத்துக்கு இன்னும் உத்கிருஷ்டமான பலம் மோட்சம். அதுக்காக எது பண்ணணுமோ அது பண்ணியாச்சு அவன். ஜீவனத்துல வேற எதுவுமே அவன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அவனுக்கு சொல்லப்படுறது. எல்லாம் முடிஞ்சவன், எந்தெந்த பண்ண வேண்டிய யாகம் இருக்கோ எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி கிருதகிருத்தியன் அப்படின்னு. அந்த கிருதகிருத்தியனானவன் சாதக விருத்தியாய், சாதக பட்சி மழையோட தீர்த்தத்துக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. வேற எந்த தீர்த்தமும் சாப்பிட்றது இல்லை. மேலேயே பார்த்துட்டு எப்போ மழை வருது அந்த மழையோட தீர்த்தத்தை தான் அது சாப்பிட்றது. அந்த மாதிரி பகவானோட அனுகிரகத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் இந்த பிரபந்தன். தனக்கு மரணம் வருது, அந்த மரணம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். எப்படி என்ன ஒரு பிரியமான அதிதி வந்தா எப்படி நமக்கு சந்தோஷமா இருந்தோ அந்த மாதிரி மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். கிருத்தகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவா அதிதிம் என்று சொல்ல மாதிரி, பிரியமான ஒரு அதிதி வந்தா நமக்கு எத்தனை சந்தோஷமா இருந்தோ அந்த மாதிரி மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அப்படின்னு கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரி தம் கூடிய சப்தத்தினாலே சொல்லப்படுறான். அப்படின்னா ஒரு பிரபந்தன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். நாங்களெல்லாம் பிரபத்தி பண்ணி ஆச்சு என்ன மரணத்தை இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கணும், ரொம்ப பிரியமான அதிதி வர மாதிரி அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ததா தம் பிரியமானந்து அப்படின்னு சொல்லி ததஸ்தம் பிரியமானந்து மத் பக்தம் அப்படின்னு சொன்னார். மத் பக்தம் அப்படின்னா அங்கே காஷ்டபாஷான சந்நிபம் ஹம் ஸ்மராமி மத்பக்தம். இந்த மத்பக்தம் அந்த சப்தத்தை எடுத்து போடுறார். இப்போ ததஸ்தம் மத்பக்தம், அந்த பிரபத்தி பண்ண என்னோட பக்தன் அப்படின்னு சொன்னார். மத்பக்தம் அப்படின்னா என்று நம்மையே நிரதிசய போக்கியமாக உகந்து பத்தினவனை என்கிறது. மத்பக்தம் அப்படின்னா என்னோட பக்தனே, இந்த மாதிரி பிரபத்தி பண்ண என்னோட பக்தனானவன் இருக்கானே அவனை. அந்த பக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னையே நிர்திசயமான போக்கியம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஆசிரியத்தவன். பகவானை ஆசிரியிச்சே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு பகவான் சுவாமி நமக்கு கிடைச்சிருக்கானே அவனை ஆசிரியிச்சிருச்சுன்னு இருக்கிறோமே. எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தோம் நாங்கள். நமக்கு மேலே யாரான இருக்காளா இந்த மாதிரி புண்ணியம் பண்ணியிருக்கிறவா? எத்தனை ஜென்ம கோட்டியோட சுக்கிருத்தமோ நமக்கு இந்த மாதிரி ஒரு அவகாசம் கிடைச்சதே. இந்த மாதிரி எல்லா விதமான ஆச்சரியமான குணங்கள் என்ன, விபூதி என்ன எல்லாமே இருக்கக்கூடிய இந்த பகவானை ஆசிரியச்சிருக்கிறோமே. அவன் எப்படி இருக்கான்னா ஆனந்தோ பிரம்மான்னு ஸ்ருதி சொல்றது. ஆனந்தமே வடிவு கொண்ட மாதிரி இருக்கான். அவன் ஸ்வரூபமே ஆனந்தம், நிர்திசயமான ஆனந்தம், சாமானியமாக இல்லை, நிர்திசயமான போக்கியமானது. திவ்யமங்கள விக்கிரகம் அத்தியந்த போக்கியமானது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக உகந்து பத்தினவனை என்கிறது. தம் அத்பக்தம் என்கிற 2 பதத்தாலுமாக தம் அத்பக்தம் பிரபன்னனான என்னோட பக்தனானவன், நான் என்னையே நிருச்சய போக்கியம் என்னை சந்தோஷமாக யார் ஆசிரியிச்சிருக்கிறானோ அவன் அனன்யோபாயனுமாய் அனன்ய பிரயோஜனமானவனை என்கிறான். பகவான் சொல்றது இவனுக்கு வேற எந்த உபாயமும் கிடையாது, எனக்கு எந்த உபாயமும் இல்லை. உபாயம்னா ஒரு மீன்ஸ், ஒரு பலத்தை அடையறதுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சாதனம், ஒரு காரியம். இப்போ அது சொர்க்கம் வேணும்னா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலாம், வேற யாவது யாகம் பண்ணலாம், இன்னொரு யாகம் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் வாஜ்பேயம் பண்ணலாம். நிறைய யாகங்கள் சொல்லு, வேற வேற பலத்துக்கு வேற வேற யாகங்கள் சொல்லியிருக்கு. ஆயுசு வேணும்னா ஆயுஷ ஹோமம் பண்ணலாம், வேற ஏதோ வேணும்னா வேற ஏதோ பண்ணலாம், தோஷங்கள் எல்லாம் போகணும்னா கூஷ்மாண்ட ஹோமம் பண்ணலாம்.
இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பலத்துக்கும் ஒரு ஒரு கர்மாவை சொல்றது வேதம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் எல்லாம் உபாயம் வந்து சொல்லப்படுது. பலத்தை அடையறதுக்கு உபாயம், மீன்ஸ் டு அட்டைன் சம் ஃப்ரூட், உபாயம்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி எனக்கு மோட்சம் வேண்டியிருக்கு. மோட்சத்துக்கு எது உபாயம் வந்து ரெண்டு உபாயம் சொல்லப்பட்டது. அதுல பக்தி யோகமும் பிரபத்தியும். எனக்கு பிரபத்தி பண்றதுக்கு முடியாது, சக்தி இல்லை, ஞானம் இல்லை, அதிகாரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால நீ தான் அந்த பக்தி யோகத்து ஸ்தானத்துல இருந்து நீ தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும். அதனால நீ தான் உபாயம் எனக்கு. பகவானே உபாயமும் நான் ஆசிரியக்கிறோம் நாங்கள் பிரபன்னாள். அஸ்வமேதம் எப்படி உபாயமோ சொர்க்கத்துக்கு, அப்படி மோட்சத்துக்கு பகவானே உபாயம். அவன் தான் உபாயம் நமக்கு, வேற யாருமே கிடையாது. எந்த கர்மாவும் நான் பண்ண முடியாது. என்னோட ரக்ஷாபரம் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அவனுக்கு. நீ தான் உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடுக்கணும் எனக்கு. அப்படி என்ன அனன்ய உபாயன், வேற எந்த உபாயமும் இல்லாதவன், அனன்ய பிரயோஜனமானவன். இந்த உபாயம் அனுஷ்டானம் பண்ணா ஒரு பலம் வருது. அந்த மாதிரி இந்த உபாயம் பகவான் கூடிய உபாயத்தினாலே என்ன பலம்? பகவான் தான் பலம். அனன்ய பிரயோஜனம், பகவானை தான் அடையணும், அவன் தான் உபாயம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் மத்பக்தம் தம் மத்பக்தம், ரெண்டு சப்தங்கள். பிரபன்னன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. வேற எந்த உபாயமும் இல்லாமல் பகவானையே உபாயமாக ஸ்வீகாரம் பண்ணி அவனை அடையிறதே பிரயோஜனம். வேற எந்த பிரயோஜனம் வேணாம். எனக்கு ஆயுசு வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், இது வேணாம், எதுவுமே வேண்டியதில்லை, சொர்க்கம் வேண்டியதில்லை, அதெல்லாம் வேண்டியதில்லை, நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பிரபன்னன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரியை தம் மத்பக்தம், இந்த ரெண்டு சப்தங்கள் சொல்றது. இத்தாலே ஐஸ்வர்ய கைவல்யார்த்த பிரபன்னரையும் மோக்ஷார்த்த உபாசகரையும் வியவச்சேதிக்கிறது. வியவச்சேதிக்கிறதுன்னா வேறப்படுறதுன்னு அர்த்தம். அவ வேற அப்படின்னு சொல்றது. இங்கே சொல்லப்பட்ட தம் மத்பக்தம் கூடிய ரெண்டு சப்தங்கள் ஐஸ்வர்யார்த்தியே சொல்லல. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு பிரபத்தி பண்ணலாம் ஒருத்தன், ஐஸ்வர்யம் வேணும்னு பக்தியோகமும் பண்ணலாம், அவனை சொல்லல. கைவல்யம் வேணும்னு பண்ணலாம், அவரும் ஜீவாத்ம பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தையே அனுபவம் பண்ணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுறா, அவனை சொல்லப்படல இங்க தம் மத்பக்தம் பண்றதுனால. ஏன்னா அவனுக்கு பகவானை ஆசிரியிச்சாலும் அவனுக்கு என்ன பலம் வேணும்? அதனால என்ன கைவல்யம் வேணும், பகவான் வேண்டியதில்லை. இன்னொருத்தனுக்கு ஐஸ்வர்யம் வேணும், பகவானை போய் ஆசிரியிக்கிறான், பகவான் நீ தான் உபாயம் எனக்கு நடத்தி கொடுப்பா, என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னா எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறான். அந்த மாதிரி அதிகாரி சொல்லப்படல இங்கே. அதே மாதிரி மோட்சத்துக்காக உபாசனை பண்றார் சில பேர். அவளுக்கு என்ன சக்தி இருக்கு? வசிஷ்டாதிகள் எத்தனையோ ஆயிரம் கணக்கு வருஷம் தபசு பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஞானம் இருக்கு, எத்தனை ஜென்மாவனெல்லாம் எடுத்து பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவா மோட்சத்துக்காக உபாசனை பண்றா. பக்தி யோகம் உபாசனை இதெல்லாம் ஒன்னே தான், அது பண்றா. அதுவும் கூட நாங்கள் பண்ணல, நாங்கள் பிரபத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தம் மத் பக்தம்ன்றது மோட்சத்துக்காக உபாசனை யார் பண்றானோ அவனை சொல்லல. ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலாத்துக்காக பிரபத்தி பண்றானே அவனையும் சொல்லல. மோட்சத்துக்காக பிரபத்தி பண்ணக்கூடிய அதிகாரி, பண்ணின அதிகாரி, அவனை சொல்லப்படுறது தம் மத் பக்தம்ன்றது. அதனால ஐஸ்வர்ய கைவல்யார்த்த பிரபன்னரையும் மோக்ஷார்த்த உபாசகரையும் வியவச்சேதிக்கிறது. அவள் வேறுபடுத்துறதுன்னா அவள் இல்லை இல்லை சொல்லப்படலை அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரியுது. காருணிகனான ஈஸ்வரன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க பிராப்தனேயாகிலும் அனாதி கர்ம பிரவாக விஷயமக்னரான அதிகாரிகளுக்கு நிர்வியாஜமாக மோட்சம் கொடுத்தால் கர்மானுரூப பல பிரதாயித்வ நியமம் குலையும். அடுத்த வாக்கியத்துல இந்த விஷயத்தை சொல்றா. இப்போ அதுல என்ன சொல்றா அப்படின்னா, மோட்சத்துக்காக நாங்கள் பிரபத்தி என்றதை பண்றோம். ஆனா பகவானோட ஸ்வரூபம் எப்படி இருக்கு? பரம காருணிக்கன் அவன். எல்லாரு விஷயத்திலையும் கருணை இருக்கு அவனுக்கு, யார் விஷயத்திலும் கருணை இல்லாம இல்லை. என்ன எல்லாரும் அவனுக்கு சேர்ந்தவாதான், அவனோட சரீரம் தான், அவனோட ஆதாரத்துல தான் இருக்கா, அவனோட நியமனத்துல இருக்கா, அவனுக்கு தான் சேஷபூத்தாள். எல்லாரும் அவனுக்கு சமம், சமோகம் சர்வபூதேஷுவம் சொன்னானே. அப்படின்னா அது எது யாருக்கு சொல்லியிருக்கான்னா, பிரபத்தி பண்ணக்கூடிய விஷயத்துல சமத்துவம். நான் யாரு வேணும்னாலும் பிரபத்தி பண்ணலாம். ஒரு காக்கா சொன்னே பண்ணலாம், ஒரு
குரங்கு கூட பண்ணலாம், வானரன் சுக்ரீவன் பிரபத்தி பண்ணலாம், ராட்சசும் பிரபத்தி பண்ணலாம், யார் வேணும் பிரபத்தி. அந்த விஷயத்துல சமூகம் யாரு பிரபத்தி பண்றான்ற விஷயத்துல பிரபத்தி பண்ணுட்டானா யாருன்னு பார்க்க மாட்டேன் நான் அப்படின்னு அந்த விஷயத்துல சமத்துவம். ஆனா பிரபத்தி பண்ணலன்னா அவனுக்கு கருணை இருக்கே, அத்தியதிகமான கருணை இருக்கு, அவனே ஏன் எங்களுக்கு மோட்சம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஏன்னா பரம காருணிகன், எல்லார் விஷயத்திலையும் கருணை இருக்கு அவனுக்கு. அதனால அந்த ஈஸ்வரன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க பிரார்த்தனையாயிடும், வேணும்னு கொடுக்கலாம். அவன் சங்கல்பம் பண்ணா யாருமே தடுக்க முடியாது. எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணா கொடுத்து விடலாம் அவனுக்கு. ஆனா அப்படி பண்ணா அவனுக்கு தோஷம் வரும். ஏன்னா அனாதி கர்ம பிரவாக விஷயமக்னரான, அனாதி கர்மம் எப்போ ஆரம்பிச்சது கர்மம் அப்படின்னா அதுக்கு சாஸ்திரத்துல என்ன உத்தரம் அப்படின்னா அனாதி என்றது தான் உத்தரம், வேற எந்த உத்தரமும் கிடையாது. கர்மம் வந்தது எப்போ ஆரம்பிச்சது? நமக்கு ஜீவாத்மா பரிசுத்தமானவன் ஞானஸ்வரூபன் முதல் கர்மம் எப்போ பண்ணான் அப்படின்னா முதல்ன்றதே கிடையாது அதுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அனாதித்வாத் அப்படின்னு உபபத்தியதேச்சா உபலபியதேச்சா கனாதி, ஆதியே இல்லாதது எப்போ ஆதின்னு கேட்க முடியாது. அதனால அனாதி, அனாதியாக வந்து கூடிய இந்த கர்மம் பிரவாக ரூபத்துல வந்துட்டு இருக்கு. மேல 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 வேற வேற ஜென்மம் எடுத்துட்டு கர்மம் பண்ணிட்டே இருக்கும், பலத்தை அடைந்தே இருக்கும், அனுபவிச்சுட்டே இருக்கும். மறுபடியும் அந்த தேகம் வருது, ஒரு தேகம் வருது, அந்த தேகமே ஆத்மான்னு நினைக்கிறோம், அதுக்கு அனுகுணமான கர்மம் பண்றோம், அதுக்கு பலம் வருது, அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம் வருது, அதுக்கு அனுகுணமான தேகம் வருது, அதுவே ஆத்மான்னு நினைச்சு அதுக்கு அனுகுணமாக காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், அது மறுபடியும் பலம் வருது. இது மாதிரி பிரவாக ரூபமான வந்துட்டே இருக்கு. இந்த பிரவாக விஷயமக்னரான அதிகாரிகளுக்கு இதுல மூலமாக மூழ்கி போயிருக்கும், விஷயமக்னரான விஷயத்துல மூழ்கி போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிர்வியாஜமாக மோட்சம் கொடுத்தால், வியாஜம் பண்ண ஒரு பிரிடெக்ஸ்ட், ஏதோ ஒரு காரணம் அது, அந்த நிர்வியாஜமாக வியாஜமே இல்லாமல் மோட்சம் கொடுத்தாள், எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டா கர்மானுரூப பலப்பிரதாயித்வ நியமம் குலையும். பரமாத்மா எப்படி பலம் கொடுக்கிறான்னா கர்மத்துக்கு அனுரூபமான பலத்தை கொடுக்கிறான். அவன் எப்படி என்ன, அவனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. உபனிஷத்துல சொல்றது தோஷம் இல்லாதவன் பகவான் அப்படின்னுட்டு. அபஹத பாப்மா விஜரஹா மிருத்யு விஷோகா விஜிகத்ஸா பிபாசா, எல்லா எல்லா விதமான ஒரு தோஷமும் கிடையாது அவனுக்கு. தோஷம் தூரமான ஸ்வரூபம் சுவாவம் எல்லாம் அவனுக்கு. எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டா ஒருத்தன் வந்து சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் வந்து சாஸ்திரத்துக்கு ஒரு விருத்தமாகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் இவனுக்கும் ரெண்டு பேருக்கும் தானே மோட்சம் கொடுத்துட்டா சாஸ்திரத்தை எதுக்காக பண்ணணும், இப்போ ஃபாலோ பண்ணணும்? சாஸ்திரம் எல்லாம் வியர்த்தம் ஆயிடுறது, பகவானுக்கு தோஷம் வருது. இப்படி பண்ணக்கூடாது. சர்வேஸ்வரனானவன் தப்பு பண்ணவனே சிக்ஷை பண்றது தான் குணம் அவனுக்கு. ஒரு ராஜா ஆனவன் கூட ராஜ்யத்துல யாரு தப்பு பண்றாளோ அவளை சிக்ஷிக்கணும், இல்லைன்னா அவனுக்கு தோஷம் வருது. ராஜாக்கு சரியா நடந்தவனுக்கு பகுமானம் பண்ணணும், இப்படி பண்ணலன்னா அவனுக்கு தோஷம். அதனால பகவானுக்கும் அப்படிதான். அதல்லாமல் இப்போ நான் மோட்சம் வேணும்னு நான் கேட்காமலே மோட்சம் கொடுத்துட்டா பகவான் மேலே பழி சொல்றோம். நான், நீ உன்னை யாரு கேட்டா மோட்சம் கொடுன்னு, நீ எதுக்காக எனக்கு மோட்சம் கொடுத்த, எனக்கு மோட்சம் வேண்டியதில்லை அப்படின்னு பகவான் மேலே நாங்கள் தோஷத்தை சொல்ல முடியும். இந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லாதவன் பகவான். அதனால என்ன கர்மம் பண்ணிருக்கேன் அதுக்கு பலம் கொடுக்குறேன், நீ நல்ல கர்மம் பண்ணியா அந்த பலம் கொடுக்குறேன், பிரபத்தி பண்ணியா மோட்சம் கொடுக்கிறேன், பிரபத்தி பண்ணலையா வேற பலம் கொடுக்குறேன், எந்தெந்த கர்மம் பண்ணிருக்கேன் அதுக்கு அனுகூலமா, சாஸ்திரத்தை உல்லங்கனை பண்ணியா சிக்ஷை கொடுக்குறேன். பகவான் இந்த மாதிரி கர்மத்துக்கு அனுரூபமான பலத்தை கொடுக்குறான். அது அந்த நியமம் பண்றது குலையும் நாசமாயிடுறது. அதனால அந்த கர்மத்தை அவன் அவன் வந்து பலத்தை அனுகூலமாக தான் பண்ணும். பக்ஷபாதத்துவமே இல்லை அவனுக்கு, பக்ஷபாதி இல்லை பகவான், பயாஸ் கிடையாது அவனுக்கு. அதனால நிஷ்பக்ஷபாதமாக அவ கர்மத்துக்கு அனுகுணமாக கொடுக்குறான். அதனால மோட்சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணோம்னா சாஸ்திரம் ரெண்டு உபாயத்தை சொல்றது. அது யார் பண்றாளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்குது, அந்த கர்மத்துக்கு அனுகுணமான பலம். அதனால அந்த ரெண்டு உபாயத்துக்கும் வியாஜம் என்று சொல்லப்படுறது. பிரபத்தியும் பக்தி யோகமும் ஒரு வியாஜம், ஒரு பிரிடெக்ஸ்ட். ஏன் அப்படி என்ன சொன்னா
அது இல்லாமல் மோட்சம் கொடுக்க முடியாதோ. மோட்சத்துக்கும் ஒரு உபாயம் வேணுமே. சொர்க்க பலத்துக்கு எப்படி அஸ்வமேதாதிகள் உபாயமா இருக்கோ, ஆயுஷ் அபிவிருத்தி ஆகணும், ஆயுஷம் முதலான உபாயங்கள் இருக்கோ, அதே மாதிரி மோட்சத்துக்கும் உபாயம் இருக்கு. அதை நாங்கள் அனுஷ்டானம் பண்ணதான் மோட்சத்தையே கொடுக்குறோம். ஆனா அதுக்கு எதுக்காக வியாஜம்னு சொல்லணும்னா, அந்த பிரபத்தியே மோட்சத்தை கொடுக்கறது இல்லை. பிரபத்தின்றது ஒரு கர்மம். அது கர்மம் பண்றது அச்சேதனம். கர்மத்துக்கு எப்படி தெரியும்? நான் இவன் பண்ணியிருக்கான், இந்த அஸ்வமேத யாகம் பண்ணா இவன் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கான்ட்டு அஸ்வமேத யாகத்துக்கு தெரிகிறதா? இல்லை. அஸ்வமேத யாகம்னா என்ன? அந்த அக்னியை ஸ்தாபனை பண்ணி ஆவுதிகள் எல்லாம் கொடுத்து இது கொடுத்து எல்லாம் பண்றது தான் அஸ்வமேத யாகம். இது சம் கலெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு எப்படி பலன் கொடுக்கணும்னு தெரியுது. அந்த கர்மத்தினால பிரீத்தனான ஒரு தேவத்தை தான் பலன் கொடுக்கணும் அதுக்கு. அதனால இந்த பிரபத்தியால பிரீத்தனான பகவான் தான் மோட்சம் கொடுக்கிறான். அதனால பிரபத்தி மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு வியாஜம்னு சொல்லப்படுறது. அதை வச்சுட்டு பகவான் மோட்சத்தை கொடுக்கிறான். அது அதனால மோட்சத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அவ கர்மத்துக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்கணும். அதுக்குனால இல்லைன்னா அந்த நியமமே போயிடும், சாஸ்திரம் எல்லாம் வியர்த்தமாயிடும். அது குலை யாமைக்காக அது அந்த மாதிரி அதுல தோஷம் வரக்கூடாது. அதனால இப்பதத்வயத்தில் சொன்ன ஆகாரம் உடையார்க்கு மோட்சம் என்கிறது. அதனால தம் அத்பக்தம் அப்படின்னு சொல்லப்பட்ட ரெண்டு சப்தத்தினாலே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவனுக்கு அந்த அதிகாரம் அந்த மாதிரி ஆகாரம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் மோட்சம். அப்படின்னா பிரபத்தி பண்ணவனுக்கு அப்படின்னு அர்த்தம். பிரீத்தியாலே அனன்ய பிரயோஜனமாகி அனன்ய உபாயனாகி பகவான் யாரை ஆசிரியிச்சிருக்காளோ, நிர்திஷே போக்கியமானவன் அப்படின்னு பிரீத்தியால பகவான் யாரை ஆசிரியிச்சிருக்காளோ அவளுக்கு தான் மோட்சம்ன்றது சாஸ்திரத்துல சித்தமா இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டப்படுத்துறாரு. அது அதனால அவனுக்கு கருணை இருக்கே கொடுக்க கூடாதா அப்படின்னா, கருணை இருக்கிறதுனாலேயே கொடுக்க முடியாது. ஏன்னா தோஷம் இல்லை அவனுக்கு. குணங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை. அதனால இல்லைன்னா தோஷம் வந்து விடுறது பகவானுக்கு. அதனால அதை வச்சுட்டு பண்ண முடியாது. கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா அதுக்கு அனுகுணமான பலம் கொடுக்கணும். மோட்சத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு, இதை அனுஷ்டானம் பண்ணா மோட்சம் தான். பண்ணலன்னா கொடுக்க மாட்டான். அதுதான் சாஸ்திரத்துல சித்தமான காருண்யம் ஒன்றையும் பிரதானமாக்கி சாஸ்திர சித்த சுதந்திர வியவஸ்தையை குலைக்க பார்த்தால், இப்போ என்ன சொன்னான்னா, சாஸ்திரத்துல ஒரு வியவஸ்தைன்றது சித்தமா இருக்கு. சாஸ்திரத்தை ஒரு வியவஸ்தை இருக்கு. இந்த கர்மம் பண்ண இந்த பலம் வருது, இது பண்ண இது வருது, இது பலம் பண்ண இது வருது. இந்த ஒரு வியவஸ்தைன்றது சித்தமா இருக்கு சாஸ்திரத்துல. பகவானுக்கு காருண்யம் இருக்கிறதுனாலே இந்த வியவஸ்தையெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். காருண்யமே பிரதானம். அவன் அத்தனை மாதிரி அத்தனை உத்கிருஷ்டமான குணம் உள்ளவன். அவன் ஏன் பலம் கொடுக்காது அப்படின்னா, சத்திய சங்கல்பத்தை இல்லாமையாலே. அவன் சத்திய சங்கல்பன். ஏதாவது சங்கல்பம் பண்ணா அது யாரும் தடுக்க முடியாது. அவன் என்ன சங்கல்பம் பண்ணியிருக்கான்? இந்த சாஸ்திரத்தை நான் உபதேசம் பண்ணியிருக்கேன். சதுர்முக பிரம்மாவுக்கு முதல் உபதேசம் பண்ணான் சிருஷ்டி பண்ணி. அவன் மூலக்கமாக பிரவர்த்தனையாருது. விஷயாலெல்லாம் சாட்சா்காரம் பண்ணிட்டு எல்லாம் பிரவர்த்தனை பண்ற ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையில இந்த வேதங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா. பகவானோட வார்த்தை. ஸ்ருதியும் ஸ்மிருதியாலெல்லாம் என்னோட ஆக்ஞை இது. இதை யாரும் உல்லங்கனை பண்ண முடியாது. உல்லங்கனை பண்ண அவன் பக்தனே இல்லை எனக்கு அப்படின்னு சங்கல்பம் பண்ணிவிட்டான் பகவான். அதனாலே அந்த வேதத்துல சொல்றது எல்லாம் நாங்கள் விட்டு, அவன் காருண்யமே பிரதானம். நாங்கள் வேதத்தை சொன்ன இந்த பிரபத்தி பண்ண வேண்டியதில்லை. கருணாமயனாலே அவனே பலம் மோட்சம் கொடுக்கட்டும், நான் ஒன்றும் பண்றதில்லை அப்படின்னா அவன் சத்திய சங்கல்பத்துவமே இல்லாம போயிடுறது. அதனால அப்படி பண்ண முடியாது. இஸ்வாதத்திரம் அழிந்து நிரீஸ்வரவாதம் பிரசங்கிக்கும். அப்போ பகவானுக்கு சுவாதந்திரமே இருக்காது. அவன் தன்னை சுவாதந்திரத்தினாலேயே சாஸ்திரத்தை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணி வச்சு அதில் சொல்லக்கூடிய உபாயங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி ஆச்சாரியாலை கொடுத்து நமக்கு தேகமும் இந்திரியங்களும் மனசும் எல்லாமே கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து ஆச்சாரியாலையும் கொடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ அனுஷ்டானம் பண்ண உனக்கு மோட்சம் கொடுக்கேன் அப்படின்னு சொன்னான். அதே இல்லாம போறது. அப்போ எல்லாமே போயிடுது. என்ன அப்போ ஈஸ்வரன் எதுக்கு வேணும்?
நிரீஸ்வரவாதம் பிரசங்கிக்கும். ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லக்கூடிய மதத்து மாதிரி ஆயிடுது. சாங்கியாள் முதலாளம் எல்லாம் ஈஸ்வரனே இல்லைன்றா அந்த மதத்து மாதிரி ஆயிடுது. ஆனா வேதத்துக்கு அது விருத்தம். இப்படியே சர்வரும் ஈஸ்வர கிருபையாலே நித்திய முக்தராக தட்டென்னா என்கிற சோத்தியமும் பரிஹிருதம். ஈஸ்வரன கிருப்பையாலே எல்லாரும் நித்திய முக்தாளாகட்டுமே, நித்திய சூரியர்களாகட்டுமே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சாஸ்திரத்துக்கு எல்லாம் விரோதம் வருது. அந்த சாஸ்திர வியவஸ்தையே போயிடுறது. பகவான் பண்ணக்கூடிய அவன் பண்ணியிருக்கக்கூடிய சங்கல்பம், இந்த கர்மம் பண்ணா இந்த பலன் கொடுக்கேன் சங்கல்பம் பண்ணியிருக்கான், அந்த வியவஸ்தையே இல்லாமல் போடுறது. அந்த சங்கல்பம் சத்திய சங்கல்பத்துவமே ஆறுது இல்லை. அப்போ பகவான் சத்திய சங்கல்பா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பான்னு ஸ்ருதி சொல்றது. இந்த சத்திய சங்கல்பன்றது பொய் ஆயிடுறது. வேதமே பொய் ஆயிடுது. அப்போ சாஸ்திரமே பிரமாணமாகிறது இல்லை. அப்போ யாருக்குமே எந்த வழியும் நிற்கிறது இல்லை. எந்த வழி அப்போ பிரபத்தியும் கூட வேதத்திலே சொல்லியிருக்கு. இதுவும் இருக்கு. பகவானோட குணமும் வேதத்திலே சொல்லியிருக்கு. ஒரு வாக்கியத்தை நாங்கள் அங்கீகாரம் பண்ணி கருணே என்று சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியத்தை இதுதான் முக்கியம், மற்றதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னா எல்லாமே பிரமாணம் போயிடுறது. எல்லாம் ஒரு வியவஸ்தை இல்லாமல் போயிடுது. பகவானுக்கு சத்திய சங்கல்பமே இல்லாமல் போயிடுது. அப்போ நிரீஸ்வரவாதம் பண்றது. அதனாலே அவனுடைய கிருப்பையினாலே எல்லாரையும் முக்தனாட்டம் அப்படின்னா பகவானுக்கு தோஷம் வருது. இதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு விருத்தமானது. ஜெகத்காரணத்துவ மோட்ச பிரதத்வாதிகள் இல்லாத போது ஒருவனை விசேஷித்து ஈஸ்வரன் என்கைக்கு பிரமாணம் இல்லை. இதே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லணும்னா எது பிரமாணம் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு அசாதாரணமான குணங்கள் இருக்கும். யாரையானா ஒருத்தனை ஈஸ்வரன் சொல்லணும் அப்படின்னா யாரு ஈஸ்வரனாராம் அப்படின்னா ஈஸ்வரன்னா பரபிரம்மா இவன் நாராயணன். யாரு அப்படின்னா யாரு ஜெகத்துக்கெல்லாம் ஏகைக்க காரணனா இருக்கானோ, யாரு மோட்சத்தை கொடுக்க முடியும், அவன் தான் ஈஸ்வரன். அவனை தியானம் பண்ணாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு ஸ்ருதி சொல்றது. கஷ்யத்யேயா ஒரு பிரஷ்ன ஸ்ருதியிலேயே உபனிஷத்துலயே கஷ்யத்யேயா யாரை தியானம் பண்ணணும் மோட்சத்துக்கு. காரணம் துத்தியேயா ஜெகத்காரணம் யாரோ அவனை தியானம் பண்ண மோட்சம் வருது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஜெகத்காரணத்துவம்ன்றது பிரதானமானது. யார் சிருஷ்டி பண்ணானோ அவன்தான் நம்மளை விடுதலை அடையறதுக்கு காரணமானான் மோட்சத்துக்கு. ஏவோ பகவான் சிருஷ்டி பண்ணியிருந்தா போய் நாங்கள் ருத்ரனை ஆசிரியச்சா நான் சிருஷ்டியே பண்ணலப்பா, எனக்கு தெரியல மோட்சத்தை கொடுக்கறதுக்கு என்னால முடியாது, நானும் சிருஷ்டி பண்ணப்பட்டவனே அவனால, அவனை போய் ஆசிரியை அப்படின்னு சொல்லுவான். அதனால ஜெகத்காரணத்துவம் யாருக்கு இருக்கோ மோட்ச பிரதத்துவம் யாருக்கு இருக்கோ அது ரெண்டும் இல்லைன்னா இவன் தான் ஈஸ்வரன் சொல்ல முடியாது. ஈஸ்வரனோட அசாதாரணமான லட்சணம் இதுதான். அது ரெண்டும் தவிர இவன் ஈஸ்வரன் சொல்றதுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது அப்படின்னு இங்க சொல்றார். அதனால இதெல்லாம் இந்த விஷயத்துல வரக்கூடிய வேற வேற வாதங்கள் அதெல்லாமே இங்க சுவாமி தேசிகன் விசாரம் பண்ணி சொல்றார். பகவான் மோட்ச சிருஷ்டி எல்லாம் பண்ணி எல்லாருக்குமே சரீரம் முதலான இதெல்லாம் கொடுத்து தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணி எல்லாம் பண்ணி நிர்துஷ்டனாக இருக்கான், ஒரு தோஷமும் இல்லாத மாதிரி இருக்கான். அவனை பகவானோட லட்சணம் என்ன, டெஃபினேஷன் ஆஃப் பிரம்மன் என்ன அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல பாதராயணர் சொல்றார் ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு. ஜென்ம ஆதி அஸ்ய யதஹ அஸ்ய ஜெகதஹ ஜென்ம ஆதி யதஹ சத் தத் பிரம்மா அப்படின்னு சொல்றார். யாருனால இந்த ஜென்மம் சிருஷ்டி ஸ்திதி லயமெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டி ஸ்திதி லயமெல்லாம் ஆறுதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு டெஃபினேஷன் ஆஃப் பிரம்மன் பாதராயணர் சொல்றது. அதனால அதுவே இல்லாம போனா யாரு பிரம்மான்னு சொல்ல முடியாது. அப்போ ஜெகத்காரணத்துவம் இல்லைன்னா யாரு பிரம்மான்னு எப்படி தெரியுது, யாரு ஆசிரியக்கிறது, இதெல்லாமே எல்லாம் விரோதம் வந்துடுறது ஸ்ருதிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றார். இங்கு மத் பக்தம் என்கிற பதம் பக்தியோக நிஷ்டனை சொல்லுகை லகூபாய உபதேச பிரகரணத்துக்கும் ததனுகுணங்களான பூர்வ ஸ்லோகத்தில் உள்ள பதங்களுக்கும் இஸ்லோகத்தில் அந்திமதசையில் காஷ்டபாஷாண சந்நிபம் என்கிறதுக்கும் அனுகுணமாகாது. இன்னொரு பெரிய ஒரு விசாரம் வருது இங்கே. மத் பக்தம் அப்படின்னா பக்தன் கூடிய சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. மத் பக்தம் என்னோட பக்தன் அப்படின்னு. பக்தம் அப்படின்னா பக்தி யோக நிஷ்டன் அப்படின்னு சொன்னா விரோதம் வருது.
இப்போ பக்தி பக்தி யோகம் ரெண்டும் வேற. எப்படி கர்மம் கர்மயோகம் ரெண்டும் எப்படி வேறையோ, பக்தி பக்தி யோகம் ரெண்டும் வேற. கர்மயோகம் அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி இது பண்ணா நீ இது கர்மயோகமாறுது, 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணும் இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இப்படி பண்ணா இது கர்மயோகம்ன்ட்டு பேரு. அந்த மாதிரி இப்போ அஸ்வமேதம் யாகம் இருக்கு. யாகம் அப்படி சொன்னா எந்த யாகமான ஆகலாம். வாஜபேய யாகம் அப்படின்னா ஸ்ருதியில இப்படி சொல்லியிருக்கு, வாஜபேய யாகம்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், ஒரு ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பண்ணா அப்போ அதுக்கு வாஜபேய யாகம் ஆறுது, அதுக்கு வரக்கூடிய பலம் வரும். அதே மாதிரியே கர்மம் பண்றது எல்லா கர்மத்தையும் சொன்னாலும் கர்மயோகம்ன்றது ஒரு ஸ்பெசிபிக் மீன்ஸ், அது ஒரு ஸ்பெசிபிக் உபாயம். இப்படி இப்படி எல்லாம் பண்ணா இது கர்மயோகம் ஆறுது. சும்மா எல்லாம் பண்றதும் கர்மம் தான், நம்ம பண்றது எல்லாம் கர்மமே. ஆனா கர்ம யோகம் பண்றது ஒரு உபாயம், ஆத்மாவலோகனம் பண்ணக்கூடிய பலத்தை அடையறதுக்கு பண்ணக்கூடிய உபாயம். அதே மாதிரி பக்தி பக்தி யோகமும் வேற. பக்தி என்ன பிரீத்தி, மகனீய விஷய பிரீத்தி பக்தி இது அபிதீயதே. நாரத சூத்திரத்துல பக்தி சூத்திரத்துல சொல்றார், ஒரு உத்கிருஷ்டனான விஷயத்துல அவனோட விஷயத்துல நமக்கு வரக்கூடிய பிரீத்திக்கு பக்தி என்று சொல்லப்படுறது. அதனால அந்த பக்தி எல்லாருக்கும் வேண்டியிருக்கு. ஒரு நாம சங்கீர்த்தனை பண்றவனுக்கும் பக்தியால பண்ணணும், நமஸ்காரம் பண்றதும் பக்தியால பண்ணணும், பகவ ஆராதனை பண்றதும் பக்தியால பிரீத்தியால பண்ணணும். பிரீத்தியோட நமஸ்காரம், பிரீத்தியோட சந்தியாவனம் பண்ணணும், பிரீத்தியோட ஆராதனை பண்ணணும். இதெல்லாம் பிரீத்தின்றது எல்லாருக்குமே இருக்கு. இதெல்லாமே பக்தி யோகம்னு சொல்லப்பட்டது இல்லை. பக்தி யோகம் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. தார வித்யை, சாண்டில்ய வித்யை, புருஷ வித்யை, இந்த மாதிரி பூம வித்யை, சத் வித்யை, நிறைய உபாசனைகள். இந்த உபாசனைக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி தியானம் பண்ணணும், இந்த மாதிரி பகவானுடைய ரூபத்தை இந்த குணங்களோட இப்படி பண்ணணும், இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உபாசனை அதுவா பக்தி யோகம் மட்டும் பேர். அதனால பக்தி என்றது எல்லாருக்கும் வேண்டியிருக்கு, பிரபந்தனுக்கும் பக்தி வேணும். ஆனா பக்தி யோகம் என்றது ஒரு தனி ப்ரொசீஜர், தனி மீன்ஸ். பக்தி யோகம் மோட்சத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு உபாயம் உபனிஷத்துகள்ல. பக்தி எல்லாருக்கும் வேணும். அதனால மத் பக்தம் கூடிய சப்தத்துல பக்தம் சொல்லிவிட்டா பக்தி யோகம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பிரபந்தனை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா அப்படின்றது பிரபந்தனை சொல்லியாச்சு. ஒரு ஸ்லோகத்துல பிரபந்தனை சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல பக்தி யோகனை சொல்றதான்னா முடியாது, அது விரோதம் வருது. அதனால இங்கே பக்தி யோகம்ன்றது ரொம்ப கஷ்டமான உபாயம். இங்க என்ன கேட்ட தாயாரு பரா சுவாமியே அப்படின்னா சுலபமான உபாயம் உபதேசம் பண்ணு. இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய எல்லா சேத்தனங்களும் மோட்சத்தை அடையறதுக்காக ஒரு சுலபமான உபாயத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதுனால பண்ணது. அதுக்கு லகு உபாயம் பேரு, லகுவான உபாயம், சுலபமான உபாயம் பிரபத்தி. அதனால இங்க பக்தியோக நிஷ்டனை சொன்னா லகுபாய உபதேச பிரகரணத்துக்கும், இந்த பிரகரணம் எதுன்னா லகுவான உபாயமான பிரபத்திய உபதேசம் பண்ணக்கூடிய பிரகரணம். அதே மாதிரி தது அனுகுணங்களான பூர்வ ஸ்லோகத்தில் உள்ள பதங்களுக்கும், பூர்வ ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டது, சரீரம் சுஸ்தமாக இருக்கக்கூடிய சமயத்துல தாத்து சாமி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு க்ஷணத்துல விசுவாசபூர்வகமாக நீ என்னை ஆசிரியிச்சு பிரார்த்தனை பண்ணி நான் வந்து காப்பாற்றி மோட்சமே கொடுத்து விடுறேன். ஸ்மர்த்தா ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோ நரஹா, யாரான பண்ணலாம், தாத்து சாமியே ஸ்திதே இது இருந்தா போறோம். இதோட வந்து ஸ்மர்த்தா என்னை விஸ்வரூபம் சுமாம் அஜம், என்னை வந்து பிரபத்தி பண்ண என்ன பக்கத்துல ஒரு க்ஷணத்து கர்த்தவியம். அதுக்கு அனுகுணமான பதங்கள் எல்லாம் அங்கே இருக்கு பூர்வ ஸ்லோகத்துல. இங்க பக்தி யோகம்னு சொல்லிட்டா பக்தி யோகம் என்ன, அது ரொம்ப கஷ்டமான உபாயம், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்லல, அது விரோதம் வருது. அந்த ஸ்லோகத்தில் உள்ள பதங்களுக்கும் அனுகுணமாக ஆறுதல்ல அப்போ. அதே மாதிரி ஸ்லோகத்தில் அந்திமத செய்யில் காஷ்டபாஷான சந்நிபம் என்கிறதுக்கும் ஒரு பக்தி யோகனும் அந்திம திசையில எப்படி இருக்கான்னா காஷ்டபாஷான சந்நிபமா இருக்கிறது இல்லை. அவன் அவன் வந்து பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தை தன்னோட நெத்தியில ஸ்தாபனம் பண்ணுண்டு தியானம் பண்ணுண்டு பிராணம் விடணும், இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் கிடையாது. பக்தி யோகிக்கு கர்மயோகத்திலையும் அதே மாதிரி தான். பிராணம் விட சமயத்துல பகவானை தியானம் பண்ணுண்டு பிராணத்தை விடணும். அவன்
இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் கிடையாது பக்தி யோகிக்கு. அதனால அந்திம ஸ்மரணேன்றது ரொம்ப அவசியகம் பக்தி யோகிக்கு. அந்த அந்திம ஸ்மரணை எப்படி வருதுன்னு அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணனே. பிராணம் போகக்கூடிய சமயத்துல எப்படிப்பா உன்னுடைய ஸ்மரணைப்பட்டது என்ன? திடீர்னு வராது. ஜீவனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அகரஹா அனுஷ்டீயமான பிரதி நாளும் நீ தினமும் தியானம் பண்ணிட்டு இருந்தா பிராணம் போற சமயத்திலையும் அது வருது மனசுல. என்னைக்கோ ஒரு நாள் நான் தியானம் பண்ணணும் அப்படி என்ன வருதான்னா வரமாட்டாது. தினமும் பண்ணணும். பக்தி யோகம் அத்தனை கஷ்டமான விஷயம். அந்திம ஸ்மரணை பிராணம் போகக்கூடிய சமயத்துல அது தியானம் பண்ணணும். காட்ட பாஷான சன்னிபம் இருந்தா அவனுக்கு மோட்சம் கிடையாது பக்தி யோகிக்கு. ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது யாருன்னா ததஸ்தம்ரியமானந்து காஷ்ட பாஷான சந்நிபம். ஒரு மண்ணு கட்டி மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் சொல்லிருச்சு பிரபந்தனை சொல்றதுன்ட்டு அர்த்தம். இதுக்கெல்லாம் பக்தி யோகம்ன்றது விரோதம் வருது. அதனால மத்பக்தம் கூடிய சப்தம் பக்தி யோகியை சொல்லலை, இது பிரபந்தனை சொல்றது அப்படின்றத. ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரத்துல அனுகுணமாக ஸ்தாபனம் பண்ணும் அர்த்தங்களை எல்லாம். இல்லைன்னா விருத்தமான அர்த்தங்கள் பண்றதுக்கு இங்கே அவகாசம் கிடையாது. அதுக்கு மேல இன்னும் அதை ஸ்பஷ்டப்படுத்துறார். பஷாத் பாவியாய் கத்தியந்தரம் உண்டான ஒரு பதத்தை கொண்டு பூர்வபாவியான பிரகரணத்தையும் ஸ்வவாக்கியத்தில் அநேக பத சுவாரஸ்யத்தையும் பாவிக்கை நியாய விருத்தம் அப்படின்னா என்ன சொல்றார் அப்படின்னா, பஷாத் பாவி என்ன அப்புறம் வரக்கூடியதுன்னு அர்த்தம். பூர்வபாவி என்ன முதல்ல வரக்கூடியது. ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. பூர்வபாவி என்ன முதல் ஸ்லோகம் சொல்லுது, பஷாத் பாவி என்ன ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம். முதல் ஸ்லோகமும் ரெண்டாவது ஸ்லோகமும் ரெண்டு சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இது ஒரு பிரகரணம். அதனால இங்கே முதல் சொல்லப்பட்டது பிரபத்தி. ரெண்டாவது ஸ்லோகத்துல பக்தியோகம் சொல்ல முடியாது, பிரபத்தி விஷயம்தான் சொல்லணும். அதனால இங்கே ரெண்டாவது ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல ஸ்மர்த்தான்ற சப்தம் பிரபத்தி சொல்லிருக்குச்சு. ரெண்டாவது ஸ்லோகத்துல பக்தம் கூடிய சப்தத்தை எடுத்து பக்தி யோகம் பண்ணி சொல்றது சரியில்லை. ஏன்னா பக்தன் கூடிய சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. பக்தன்னா ஒருத்தன் விஷயத்துல பிரீத்தி பண்றவன் தான் பக்தம், அவ்வளவுதான். பிரபந்தனும் பக்தன் தான். பக்தி இல்லைன்னா யார் பிரபத்தி பண்றா? பகவான் விஷயத்துல பக்தியே இல்லை அப்படின்னா, பிரீத்தியே இல்லைன்னா எதுக்காக பிரபத்தி பண்ணணும்? எதுக்காக அவனை அடையணும்? பண்ண முடியாது. பக்தின்றது ரொம்ப அவசியம். அதனால பிரபந்தனுக்கும் பக்தி இருக்கணும். பக்தி யோகியும் பிரபத்தி பண்றான், அங்க பிரபத்தி பண்றான். பக்தி யோகம் ஆரம்பத்துக்கு இருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாம் நாசப்படுத்தணும்னு பிரபத்தி பண்றான். பக்தி யோகம் தானே பண்றான். பிரபந்தன் எப்படின்னா பகவான் தான் பக்தி யோக ஸ்தானத்துல வச்சு மீன் தான் உபாயம் அப்படின்னு பண்றான். ஆனா பகவான் விஷயத்துல அவனுக்கு பிரீத்தி இருக்கணும். பிரீத்தியாக அவன் உகந்து பத்தினவன், பிரீத்தியாக சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு சுவாமியை நான் ஆசிரியிக்கிறேன் என்ன பகவானே அப்படின்னு பிரீத்தியோட அவன் பண்ணணும் பிரபத்தியை. அதனால பக்தின்றது ரொம்ப முக்கியம். பிரபந்தனுக்கும் பக்தி இருக்கணும். பக்தி இல்லைன்னா யார் பிரபத்தி பண்றா? அதனால பகவானோட ஸ்மரணை பண்றதே அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும், கைங்கரியம் பண்றதே அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும். அதனால பக்தி என்ற சப்தத்துக்கு வேற அர்த்தம் பண்ணக்கூடிய அவகாசம். பக்தி யோகம் அவசியம் பண்ண வேண்டியதில்லை. கத்தியந்தரம் உண்டான ஒரு பதத்தை, கத்தியந்தரம்னா வேற கதி இருக்குன்னு அர்த்தம். கதியே இல்லை அப்படின்னா ஒரே அர்த்தம் பண்ணணும். கதி இருக்கு போது வேற அர்த்தங்களை பண்ணலாம். அப்போ எப்படி அர்த்தம் பண்ணோம்? மத்பக்தமுக்கு முதல் ஸ்லோகத்துல எப்படி அர்த்தம் இருக்கும் அதுக்கு அனுகுணமாக அர்த்தம் பண்ணணும். அதனால முதல் ஸ்லோகத்துல பிரபந்தனை சொல்லத்தினால ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் அந்த மத்பக்தம் கூடிய சப்தம் பக்தியாக பிரீத்தி உள்ள அந்த பிரபந்தனையே சொல்றது அப்படின்றத இங்க ஸ்பஷ்டப்படுத்துறார். பஷாத் பாவியாய் கத்தியந்தரம் உண்டான ஒரு பதத்தை, வேற கதி இருக்கக்கூடிய ஒரு பதம் பக்தி என்று பதம். பக்தன் பூர்வபாவியான பிரகரணத்தையும், பூர்வபாவியான பிரகரணம் எதுன்னா பிரபத்தி பிரகரணம். ஸ்வவாக்கியத்தில் அநேக பத சுவாரஸ்யம் சுவாரஸ்யமாக தெரிகிறது. எத்தனையோ பதங்கள் இங்கே சரீரே சதி தாத்து சாமியே சித்தே ஸ்மர்த்தா ஒரு விஷயத்தான் ஸ்மரணை சொல்லியிருக்கங்க. பக்தி யோகியம் எப்படின்னா நிரந்தர ஸ்மரணை பண்ணோம். பிரயாணாத் அஹரஹரம் அனுஷ்டீயமானம் அப்படின்னு சொன்னார். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம். பாஷிக்காரர் சொல்றார் ஸ்மிருதி சந்ததின்னு சொல்லப்பட்டது.
இங்க ஸ்மர்த்தா ஒரு விஷயம் ஸ்மரணை பண்ணுப்பா. ஒரு விஷயம் தான் பிரபத்தி பண்றது. நிறைய விஷயம் இல்லை. மோட்சத்துக்காக எத்தனை விஷயம் பிரபத்தி பண்ணணும்னா ஒரே விஷயம் பிரபத்தி பண்ணணும். அடுத்த பிரபத்தி எப்படி என்ன புனப்பிரபத்தின்றது அபராத க்ஷமாபணைக்கு பண்ணலாம். தெரிஞ்சே நாங்கள் அபராதம் பண்ணியிருந்தா, தெரிஞ்சு இப்ப அபராதம் பண்ணிருக்கேன் நீ க்ஷமிச்சு விடு அப்படி என்னட்டு அவனை பிரார்த்திக்கலாம். ஆனா மோட்சத்துக்காக ஒரே விஷயம் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயம் பண்ணா பலம் வந்துடுத்து என்ன, அதுக்கு மேல இன்னொரு பலமே கிடையாது, மறுபடியும் பண்ண முடியாது. அதனால இந்த சப்தங்கள் எல்லாம் ஸ்மர்த்தா முதலான சப்தங்கள் நிறைய அநேக பத சுவாரஸ்வத்தையும் காஷ்டபாஷான சன்னிபம் ஸ்மர்த்தா பரிமாணம் இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் இது பிரபந்தனை சொல்றதே தவிர பக்தி யோகியும் சொல்லல. பக்தி யோகம் அர்த்தம் பண்ணா நியாய விருத்தம், எல்லாம் நியாயத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்றத ஸ்பஷ்டப்படுத்துறார் இங்க. இவனுக்கு இனி இதனாலே ததஸ்தம் மத்பக்தம் ரெண்டு சப்தங்கள் பிரபந்தனை சொல்றது அப்படின்றது ஸ்பஷ்டமாக சொன்னார். பக்தம் அனு சப்தம் வந்துடுத்துன்னா பக்தன் அனு சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கு. பிரபந்தனும் பக்தனே, பக்தி யோகியும் பக்தனே. இங்கே பிரபந்தனை தான் சொல்லிருக்கிறதுனாலே மத்பக்தம் பண்றது பிரபந்தனை தான் சொல்லணும் அப்படின்றத ஸ்பஷ்டமாக விவரணம் பண்ணார். மேற்கொண்டு இவனுக்கு இனி ஜன்மாந்தராதிகள் இல்லை. சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சொல்றார், ஜன்மாந்தரமே இல்லை இவனுக்கு, இன்னொரு ஜென்மம் கிடையாது, இவனுக்கு இனி ஜன்மாந்தராதிகள் இல்லை. ஸ்பஷ்டமாக ஒரு மற்றொரு ஜென்மம் கிடையாது. இந்த தேகாவசானத்துல மோட்சம் பண்றது கட்டாயம் பிரபந்தனுக்கு. மரணமானால் என்கிறபடியே அவனோ சரணமாக அடைந்தார்கள். அவன தனதாழ சரணமாக அடைந்தார்க்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படி என்னார். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அவனுடைய திருவடிகளை சரணமாக உபாயமாக யாரை ஆசிரியிருக்காளோ அவளுக்கு மரணமானால், மரணம் வந்த உடனே அவன் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், பரமோபகாரகன். ஏன்னா வைகுண்டத்தையே கொடுத்து விடுறான் பகவான். அப்படி அன்னுட்டு சொல்ற மாதிரி பிராரப்த சரீரம் விடும் அளவே பிராப்திக்கு வேண்டுவது. பிராரப்த சரீரம் விடும் அளவே, பிராரப்த சரீரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சரீரம், இப்போ நாங்கள் இந்த சரீரத்தில் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ இந்த சரீரம் பிராரப்த சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். பிராரப்தத்தினாலே இன்னும் ஜென்மாக்கள் வரலாம். பக்தி யோகிக்கு இன்னும் எத்தனையோ சரீரங்கள் வரலாம். பிரபந்தனுக்கு இந்த சரீரத்து கடைசியிலேயே மோட்சம். அதனால இந்த பிராரப்த சரீரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சரீரம், அந்த சரீரத்தை விடும் அளவே இது போறது அவ்வளவுதான். அது அவனுக்கு இந்த சரீரம் போச்சுன்னா பிராப்திக்கு வேண்டுவது. நாங்கள் என்ன பிரார்த்திக்கிறோம்? மோட்சம் எப்போன்னா இந்த சரீராவசானத்தில் மோட்சம், தேகாவசானத்தில் மோட்சம். அதுதான் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்றது. அதை தோற்றுகைக்காக, அதை காமிக்கிறதுக்காக மிரியமானம் என்கிறான். மிரியமானம் அப்படின்னு சொன்னா, மிரியமானம் அப்படின்னா மரணத்தை அடைஞ்சிட்டு இருக்கானே அவன், பிராணம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் யார் இருக்கானோ அவனுக்கு மிரியமானம் அப்படின்னு. யார் மரணத்தை அடையிறானோ அவனே மிரியமானம் பண்ணி சொல்றது. மரித்தவனே என்றாதே, மரித்தவனே என்று சொல்ல, மரணம் அடைஞ்சவன் என்று சொல்ல, மரணம் அடைய போறானே அவனே அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சரீர அவசானம் வரைச்ச மரணம் அடையிறானே அவன விஷயத்துல அவனுக்கு இங்கு சொல்லப்படுறது மிரியமானம். மிரியமானனை நயப்பிப்போம். அகம் ஸ்மராம் நயாமி மத்பக்தம். நயாமி நயப்பிப்போம், அழிச்சுன்னு போறேன்னு அர்த்தம். நயாமி என்ன, மரணம் அடையிறானே இவன், அவனை நான் அழிச்சுன்னு போறேன் அப்படிரா என்கிறவித்தாலே தான் மின் உலகம் தர விறகில் படியே தோற்றுவிக்கிறான். அவன் பகவான் மோட்சத்தையே கொடுக்குறான். தானே விண்ணுலகம் தரா, ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலேயே அனுகிரகம் பண்றதுக்காக அதையே அவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். விறகில் படியே, தேகாவசானத்துல மோட்சம்தான் பிரார்த்திச்சான் சரணாகத்தன். அந்த சரீராவசானத்துல இன்னொரு ஜென்மாந்தரம் இல்லாமல் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படியே அன்னோட்டு எப்படி சொன்னானோ அதை இங்க மிரியமானம் ததஸ்தம் மிரியமானம் கூடிய சப்தம் சொல்றது. மிரியமானம் கூடிய சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம். மரணத்தை யார அடையிறானோ
அவனே நான் மோட்சத்தை அவனுக்கு மோட்சத்தை அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சொன்னானே, அந்த அர்த்தத்தை அது மிரியமானம்னு சொல்றது. மரணம் அடைஞ்சவன் சொல்லல, அடையக்கூடியவன் அப்படின்னு. அதனால இந்த சரீராவசானத்துல அவனுக்கு மோட்சம் இந்த என்ன அடுத்த க்ஷணத்திலையும் வரலாம். ஆர்த்த பிரபத்தி பண்ண அடுத்த க்ஷணத்திலேயே மோட்சம் வரலாம். சரீரம் எப்போ விடுறானோ அந்த அப்போ உடனேயே அவனுக்கு மோட்சம் அப்படின்றது இங்கே காமிக்கிறது. அதுக்கு மேல இன்னொரு சப்தம் இருக்கு, தூ அப்படின்றது. மிரியமானம் தூ அப்படின்னு. தூ இங்கிலீஷ்ல பட் அப்படின்னு சொல்றோமே, எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி விடுறது அது. பட் அப்படின்னா முதல்ல சொல்றதுக்கு விரோதம் அர்த்தம். எல்லாம் பண்றேன் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னா, ஆனா இது முடியாது. அந்த மாதிரி அந்த தூன்றது அதே சப்த அர்த்தத்துல வருத்த சம்ஸ்கிருதத்துல தூ அப்படின்றது ததஸ்தம்ரியமானம் தூ அப்படின்னா அல்லாதார் மரணம் போலே இங்குள்ளார்க்கும் லோகாந்தரத்திலும் உள்ளாதார்க்கும் இவன் சோச்சனாம்படி அன்றிக்கே ஸ்ரீ வைகுண்டநாதனும் சூரிகளும் முக்தரும் நல் விருந்து வருகிறது என்று வீடு திருத்தும்படியாய் இங்கும் கிருதகிருத்தியரான ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாரும் நாமும் இது பெற்றிலோம் என்று நாக்கு நீளும்படியான நல்லதொரு அவபிரதம் இது என்று இம்மரணத்தினுடைய மகோத்சவத்தையும் இதற்கு பிரசஸ்த தேசகால நிமித்தங்கள் நிரூபிக்க வேண்டாம். ஆயுரவசான தளவிலே இவனுக்கு பலசித்தி என்னுமிடத்தையும் தோற்றுவிக்கிறது. பெரிய வாக்கியம், எத்தனையோ சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் இங்கே சொல்றார் சுவாமி தேசிகன் ஒரு பெரிய வாக்கியத்துல. தூ என்று சேர்த்ததுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு. ததஸ்தம் மிரியமானம் தூ அப்படின்னு சொன்னார். மிரியமானன் தூ அப்படின்னு அதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அல்லாதார் மரணம் போலே அப்படின்னு. அல்லாதார் மரணம், அல்லாதார்னா சரணாகதி பண்ணாத யார் பண்ணில்லையோ அவள் எல்லாம். சரணாகதி அனுஷ்டானம் யாரு பண்ணில்லையோ அவளுக்கு எப்படி மரணம் வருதோ அந்த மரணத்து போல கிடையாது இது. அந்த மரணத்து மாதிரி கிடையாது. இங்குள்ளார்க்கும் லோகாந்திரத்தில் உள்ளாதார்க்கும் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிறவா, அதே மாதிரி சொர்க்கலோகத்தில் இருக்கிறவா, அவள் எல்லாருமே மற்றவாள் சரணாகதி பண்ணாதவா யாரு பண்ணில்லையோ அவளோட மரணத்து மாதிரி இல்லை. இங்கே இருக்கிற லோகத்துவா, இந்த லோகத்துல யார் யார் இருக்காளோ, சொர்க்காதி லோகத்துல யார் யார் இருக்காளோ அவளுக்கு எல்லாமே இவன் சோச்சனாம்படி, அவன் சோச்சனாம்படி அப்படின்னா சரணாகதி பண்ணாதவா எப்படி இருக்கா அப்படின்னா அவள் எல்லாம் மற்றவாள் பார்த்தா ஐயோ இவன் சம்சார சாகத்தில் இருக்கானே இவன் அப்படி என்ன தெரியுது. இவனுக்கு மறுபடியும் ஜென்மம் வருது, என்ன ஜென்மம் வருதோ பிரபத்தி பண்ணலையே இவன், எந்த மாதிரி கர்மம் பண்ணியிருக்கானோ, எந்த கர்மம் பல கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கோ, அதனாலே என்ன ஜென்மம் வருதோ இவனுக்கு தெரியலையே அப்படி என்ன சொல்றமே. சரணாகதி பண்ணாதவள் விஷயத்துல அந்த மாதிரி இல்லாமல்ன்ட்டு சொல்றது. அன்றிக்கே அப்படின்றது. அன்றிக்கே சோச்சனாம் படி அன்றிக்கே ததஸ்தம் ரியமானம் தூ, மற்றவாள் மாதிரி இல்லை இவன் அப்படின்னு சொல்றது. தூ அப்படின்றது மற்றவாள் மாதிரி கிடையாது. இந்த லோகத்துல இருக்கவா சரணாகதி பண்ணலைன்னா ஐயோ இவனுக்கு என்ன பண்ணலையே, சரணாகதி பிரபத்தி பண்ணலையே, எந்த ஜென்மம் வருதோ என்னோ அப்படின்னு நாங்கள் சோசிக்கிறோம். அந்த மாதிரி சொர்க்கத்தில் இருக்கிறவாளுக்கும் அதே மாதிரி கதி தான். அவளும் பிரபத்தி பண்ணலைன்னா அவளுக்கும் மற்ற ஏதோ ஜென்மம் வருது. இந்த சொர்க்கத்துல இருக்கிறவா எல்லாம் இந்த பாரத பூமியில இருக்கிறவாளை பிரசம்சை பண்றாலும் இவ கர்மத்தை எல்லாம் பண்ணி உபானுஷ்டானம் பண்ணி மோட்சம் அடையறதுக்கு ரொம்ப சுலபம். அங்கே இருந்தா நாங்கள் இங்கே வரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் போகத்தை. அவ எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தா அவ எல்லாம் தன்யாள், பாரத பூமியில இருக்கிறவாள் அப்படின்னு சொர்க்கத்துல இருக்கிறவா எல்லாம் சொல்றா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுறது. அதனால இந்த லோகத்துல சொர்க்கலோகத்திலேயோ இருக்கிறவா சரணாகதி பண்ணாதவாள் அவளை பார்த்து எல்லாம் சோசிக்கிறாளே, அந்த சோகிக்கிறாள் அந்த மாதிரி இல்லாமல் அன்றிக்கே சோச்சனாம்படி அன்றிக்கே ஸ்ரீ வைகுண்டநாதனும் அதுக்கு விருத்தமானது, டோட்டலி ஆப்போசிட். எது என்ன, ஸ்ரீ வைகுண்டநாதனும் சூரிகளும் முக்தரும் நல்விருந்து வருகிறது என்று பகவான் சாட்சாத்தாக பகவான் நித்திய சூரியர்கள் என்ன முக்தாள் என்ன, ஓ நமக்கு ஒரு
மகாபக்தன் வந்து விட்டானே, இந்த மாதிரி ஒரு இருள் தரும் ஞானத்துல இருந்து, ஒரு அஜானமே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல, இந்த சம்சாரத்துல இருந்து அதை தப்பிச்சுண்டு வந்தானே இவன். எத்தனை அவன் வந்து எங்களோட சேர்ந்தானே, எத்தனை பாக்கியம் நமக்கு, எத்தனை பாக்கியம்னு சொல்றானோ. நல் விருந்து வருகிறது, நமக்கு ஒரு பெரிய விருந்து வந்த மாதிரி ஆச்சு இப்போ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிகாரி வந்துட்டான் மோட்சத்துக்கு. பிரபஞ்சத்துல இருந்து இந்த மாதிரி ஒரே துக்கமே ஒரே தோஷமே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை தப்பிச்சுண்டு வந்தானே, இந்த மாதிரி ஒரு பக்தன் வந்து எங்களை சேர்ந்தானே எங்களோட, நமக்கு என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு சொல்றாலும். அந்த மாதிரி நல்விருந்து வருகிறது என்று வீடு திறத்தும்படியாய் அவ ரொம்ப இஷ்டப்படுறாளாம். அந்த மாதிரி இங்கும் கிருத்தகிருத்தியரான ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாரும், இங்க இருக்கக்கூடிய பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணவா கிருத்தகிருத்தியாளான மற்ற ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாம் நாமும் இது பெற்றிலோம் என்ற, ஐயோ நமக்கு இன்னும் வரலையே, இது நமக்கு இன்னும் வரலையே, இன்னும் எத்தனை காலம் இந்த தேகம் இருக்கோ, சீக்கிரம் அழைச்சிட்டு போப்பா பகவானே, உன் திருவடி சேர்த்துக்கோப்பான்னு பிரார்த்தனை பண்றோம் எல்லாரும். அந்த மாதிரி நிஜமாக பண்ண வேண்டியது ஒரு பிரபந்தன் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அவன் ஒரு பிரபந்தன் மரணம் அடைஞ்சு போனா அப்படி என்ன மற்றவாள் எல்லாம், ஐயோ எனக்கு என்னைக்கு இந்த கதி வருது, எனக்கு எனக்கு இந்த சத்கதி வருது அப்படி என்ன நாக்கு நீளும்படி, நமக்கு இன்னும் வரலையே நமக்கு இன்னும் வரலையே, இந்த நாக்கு நீளும்படி ரொம்ப இஷ்டப்பட்டு ஆசைப்படுற மாதிரி நல்லதொரு அவபிருத்தம் இது என்று இம்மரணத்தினுடைய மகோத்சவத்தையும், மரணம் என்று கூடிய மகோத்சவம் அது என்ன அவபிருத்த ஸ்நானத்தை மாதிரின்னு உபனிஷத் சொல்றது. மகாநாராயண உபனிஷத்திலே கடைசி அனுவாக்கம் தஸ்யையும் விதுஷோ யஜ்ஞஸ்யாத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி சரீரம் இத்மமுரோ வேதிர்லோமானி வர்ஹி எல்லாம் சொல்லிச்சே. மரணம் ததவபிருதா அப்படின்னு சொல்றது. என் மரணம் ததவபிருதா, மரணம்ன்றது அவபிருத ஸ்நானத்து மாதிரி. அவனுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு, பக்தி யோகம் பண்ணவனோ பிரபந்தனோ ரெண்டு பேருக்கும் அது அப்ளை ஆகுது, அன்வயிக்கிறது. அவனுக்கு விதுஷா, அவனுக்கு என்ன அப்படின்னா யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமானஹா, ஆத்மாவே எஜமான். ஒரு அவனுக்கு தேகத்துல இருக்கக்கூடிய சகல விஷயங்களும், அவன் வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா யாகங்களும், இவன் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த யாகத்து மாதிரி பண்ணணும். ஒரு ஒரு காரியமும் ஒரு ஒரு யாகத்து மாதிரி பண்றான். தேவம் ஜீவனம் எப்படி நடத்தணும் பிரபந்தன்னு சொல்றது அந்த அனுவாக்கம். அதை வந்து நாங்கள் வந்து தினம் அனுசந்தானம் பண்றோம் சாட்சாத்து முறையில். இதுல எல்லாம் யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமானஹா, அது ஒரு யஜ்ஞம், ஜீவனத்தை ஒரு யஜ்ஞத்தை மாதிரி நாங்கள் பண்ணணும். தேகாவசானத்து வரைக்கும் ஜீவனம் எப்படி பண்ணணும்னா ஒரு யாகம் பண்ற மாதிரி பண்ணணும்னு சொல்றது. ஆத்மாவே எஜமானம், ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி, பத்னி யாரு அந்த யாகத்துக்கு என்ன, ஸ்ரத்தையே பத்னி. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒன்னொன்னும் கூட இவனோட புரோவேதிகி லோமானி பர்ஹிஹி எல்லாம் சொல்லி அவனுடைய பக்ஷஸ்தலம் இருக்கே, அதே அவனுக்கு வேதி, ஹோமம் பண்ணக்கூடிய வேதி பரிஹி எல்லாம் அவனுக்கு ஒன்னொன்னு கூட தர்பை அது இது அது எல்லாமே சொல்றது. காமமே ஆட்சியம், இவன் காமனைகள் எல்லாம் ஆட்சியமாக ஹவிஸ் பண்ண கொடுக்கணும் அவனுக்கு. மன்யு பசு, அவனோட கோபமே பசுவாக யூபஸ்தம்பத்துக்கு கட்டணும், அதை பலி கொடுக்கணும் கோபத்தை சொல்றது. இந்த மாதிரி அவன் நடக்கிறது இருக்கிறது சாப்பிடுறது என்னென்ன பண்றானோ, எது தீர்த்தங்களோ அதெல்லாம் சாப்பிடுறானோ, இதெல்லாம் சோமம் பான மாதிரி பண்ண மாதிரி ஆறுது எல்லாம். இது உத்திஷ்டதே சப்ரபக்யோ அன்முகம் ததா கவனீயோ இதஸ்ய விஜானம் தஜ்யோதி யத் சாயம் பிராதரத்தி தத் சமிதோ யத் சாயம் பிராதர் மத்தியம் தினம் சிதானி சவனானி. காத்திலே மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் பிராத்த சவனம், மாத்தியானிக சவனம், சாயம் சவனம், இந்த மாதிரி அது சவனம் அந்த யாகத்தை பண்ண மாதிரி ஆச்சு இவனுக்கு. ஒரு ஒரு நாளும் ஒரு இதுவும் எல்லாம் அவனுக்கு சரீரம் இருக்கிறவருக்கும் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லாமே ஒரு ஒரு யாகத்து மாதிரி பண்ணணும் இவன் அப்படின்னு. அந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் ஒரு பிரபந்தன் பிரபத்தி பண்ணி ஆறணும். அந்த ஒரு பெரிய யாகம் பண்ணா கடைசியில அவபிருத்த ஸ்நானம் பண்றாளே, இந்த யாகத்துக்கு என்ன அவபிருத்த ஸ்நானம் பண்றா, மரணமே அவபிருத்த ஸ்நானம். அப்படி தீட்சை எது வரைக்கும் இருக்குன்னா, எது வரைக்கும் தேகம் தரித்திருக்கானோ அது வரைக்கும் தீட்சை அவனுக்கு. அதனால அது வரைக்கும் தீட்சை. அப்புறம் மரணமே அவபிருத்த ஸ்நானம். அதார்த்தம் பிரம்மணா சாயுஜ்யமாப்னோதி, பிரம்மனை போய் சேர்றான் அப்படி என்னட்டு சொல்லக்கூடிய
நல்லதொரு அவபிருத்தம் இது. இது சொல்றார் இப்போ. அந்த யாகத்துக்கு என் மரணம் ததவபிருதா அப்படின்னு சொல்லக்கூடிய அது உபனிஷத்துல சொல்லப்பட்டது. இம்மரணத்தினுடைய மகோத்சவத்தையும், இந்த மரணம் கூடிய ஒரு பெரிய உற்சவம் அவனுக்கு பிரசஸ்த பிரதே பிரசஸ்த தேசகால நிமித்தங்கள் நிரூபிக்க வேண்டாம். யாகங்களுக்கெல்லாம் ஒரு சமயம் காலத்தை சொல்ல வேண்டியது. எல்லா கர்மத்துக்கும் காலேஹி கர்மச்சோத்தியதே அப்படின்னு சொல்றார். வசந்தே வசந்தே ஜோதிஷாய ஜேதா. ஜோதிஷ்டோம யாகம் பண்ணோம்னா வசந்த ருத்துல பண்ணு அப்படின்னு வேதம் சொல்றது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சமயம் இருக்கு. அந்தந்த டைம்ல தான் பண்ணணும். காலம் எல்லாம் நிர்திஷ்டமா இருக்கு வேதங்கள்ல. மரணம் ஒரு அவபிருத்த ஸ்நானம் மரணமும் இந்த இதுக்கு மரணத்துக்கும் ஒரு காலம் வேண்டியிருக்கா. எப்படின்னா பிராயசித்தங்கள் எல்லாம் பண்றோம். ராத்திரி மரணத்துக்கு ஒரு பிராயசித்தம், தீர்த்தத்துல மரணமான ஒரு பிராயசித்தம், தட்சிணாயனத்துல மரணமான பிராயசித்தம், இதெல்லாம் பண்ணணுமான்னா பிரபந்தனுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. அவன் பாட்டு விட்டுன்னு போன்றிருக்கான். இங்க இருக்கிற வாழ்க்கை அதை பண்ணணும் என கர்த்தவியமாக சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. ஆனா அந்த பிரபந்தன் அவன் பாட்டு போயின்னு இருக்கிறான். இவன் ராத்திரி மரணமான ஆட்டும் தட்சிணாயனம் ஆட்டும் நிசினேத்தி சேன்னா பத்மசூத்திரத்துல சொல்றா. தட்சிணாயனமே ஆட்டும், நான் ராத்திரி மரணமே ஆட்டும், எதே ஆட்டும் தீர்த்தே ஸ்வபச்ச கிரகேவ நஷ்ட ஸ்மிருதிரபி பரித்யஜன் தேகம் தேசம் சொல்றா. ஏதோ ஒரு தீர்த்தத்துல அவன் பிராணம் போடலாம். இல்லைன்னா ஸ்வபச்ச கிரகே, ஸ்வபாக்கனா இருக்கிற அவனோட கிரகத்துல மரணமானாலும் பரித்தியஜ் நஷ்ட ஸ்மிருதிரப்பி, ஸ்மிருதியே எல்லாமே பரித்தியஜன் தேகம். ஒரு பிரபந்தம் எப்படி மரணமானாலும் மோட்சம் கேரண்டி அவனுக்கு கட்டாயம். அவன் பாட்டு போயிட்டு அர்ச்சிராதி மார்க்கத்துல. இங்க இருக்கிற வாழ்க்கை கர்மாக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வேதத்துல சொன்னது அவ பண்ண வேண்டியது அதிகாரிகள். ஆனா அவனுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் அர்ச்சிராதியில அப்படின்னு. பிரசஸ்தமான தேசகால நிமித்தங்கள் நிரூபிக்க வேண்டாம். இதுதான் பிரசஸ்தம், இந்த காலத்துல மரணம் அடையணும், இந்த காரணத்தினாலதான் அடையணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. எந்த காரணத்தினாலேயும் மரணம் வரலாம், எந்த காலத்தினாலையும் வரலாம், எந்த தேசத்தினாலையும் வரலாம். எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த காரணத்தினால எந்த இப்படி வந்தானோ இவனுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்துல போயிட்டே இருக்கிறான் இவன் அப்படின்னு அவனோட இது சொல்லப்படுது. வைபவம் ஆயுரவசானத்தளவிலே இவனுக்கு பல சித்தி என்றும் இடத்தையும். ஆயுசு முடிஞ்சதுன்னா பல சித்தி அதே தோற்றுகிறது. மரியமானம் தூ தூ என்ற சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம் சொல்றாரு. அவனுக்கு ஆயுசு முடிஞ்சதுன்னா, தேகம் மரணமாச்சுன்னா அவனுக்கு பல சித்தி அர்ச்சிராதி மார்க்கத்தில் போயின்றிருக்கிறான் அப்படின்றத தூ அண்ணக்கூடிய ஒரு சப்தத்துக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கு அப்படின்றத இங்க சுவாமி தேசிகன் விசேஷமாக விவரணம் பண்ணி சொல்றார். மேலே அடுத்த பாகத்தை வியாக்கியானம் பண்றார். காஷ்ட பாஷாண சந்தீபம் முதலானது அதை மேற்கொண்டு அனுபவிக்கலான்னு எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்துகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண